மூடப்பட்ட கல் குவாரிகளை மீண்டும் திறக்க கோரி பணிபுரிந்த தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியிடம் மனு அளித்துள்ளனர். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் ஏராளமான கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன. பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையில் இயங்கி வந்த இக்குவாரிகளை கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் மூடியது. இக்குவாரிகளில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பணியாற்றி வருகின்றன. திடீரென்று குவாரிகள் மூடியதால் பணிபுரிந்த தொழிலாளர்கள் வேலையின்றி வாழ்வாதாரத்தை இழந்து மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். குவாரி தொழிலையே நம்பியிருந்த தொழிலாளர்கள் வேறு பிழைப்பின்றி இருந்து வரும் இச்சூழ்நிலையில் குழந்தைகளின் உணவு, மருத்துவம், படிப்பு உள்ளிட்ட தேவைகளுக்கு சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் குவாரி தொழிலையே நம்பியிருக்கும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மூடிய குவாரிகளை மீண்டும் திறக்க கோரி கல்லணை, அச்சங்குளம், உலகாணி, நெடுங்குளம் ஆகிய சுற்றுப்புற கிராம பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். இப்போ தற்போது இந்த கவர்மெண்ட் அரசு தற்காலிக தடை விதிச்சிருக்காங்க. இதனால் 2500 குடும்பங்களுக்கு மேலே நாங்கள் பாதிக்கப்பட்டு வேலை வெட்டி இழந்து இருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு எதுவுமே பண்ண முடியலை. எங்கள் குடும்ப ஆதாரங்கள் பூராமே பாதிக்கப்படுது. இதை தக்க நடவடிக்கை எடுத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்கள் நிரந்தரமாக எங்கள் குவாரி இயங்குறதுக்கு இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு ஒத்துழைக்கணும் சார். அதெல்லாம் அந்த மாதிரி சட்டவிரோதமாக செயல்படுறது அங்கே எதுவுமே இல்லைங்க சார். ஆய்வு பண்ணி கூட எதுவும் பண்ண கேட்டுருங்க சார். எங்கள் ஆய்வு எல்லாமே பண்ணி பார்த்துக்கோங்க சார். சட்டவிரோதமாக நடக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே நடக்கலைங்க சார். சில பேருக்கு தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் ஏற்படுத்துகிறாங்க சார். இத்தனை பேர் இருக்காங்க சார் கிராம மக்களே தொழில் இழந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய சுயலாபத்துக்கு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சுயலாபம் முழுக்க அவங்களுக்கு சுயலாபம் தேவைப்படுது. நாங்கள் இத்தனை ஊழியர்கள் வேலை பார்க்குறோம்டா அங்கே சட்டவிரோதமாக எந்த ஒரு செயலுமே நடக்கலைங்க சார். கள ஆய்வு பண்ணி எங்களை தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு திரும்ப எங்களுக்கு குவாரி பூரா இயங்கணுங்க சார். கள ஆய்வு எடுக்கலைங்க சார். மானாங்கனியமாக அவங்க ஆய்வு இது பண்ணுறாங்க. அதிகாரிகள் தப்பா பண்ண நாங்கள் சொல்லலைங்க சார். ஊருக்காரங்க 4 பேர் பேச்சை கட்டுக்கிட்டு பண்ணுறாங்க. தன் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பண்ணுறாங்க. சுயலாபத்துக்காக அவங்க பண்ணுறாங்க சார். அதிகாரிகள் சார் அந்த ஊரில் இருக்க சில 4 பேர்கள் ஒரு முக்கியதாரர் அந்த 4 பேருடைய ஏஜென்ட் மூலமாக தான் சார் அவங்க செயல்படுறாங்க. ஊர் மக்கள்லாம் எதுவுமே பண்ணலாங்க சார். ஊர் மக்கள்லாம் முழுக்க சப்போர்ட்டாக தான் செயல்பட்டு அந்த 4 பேருடைய இது அவங்களுக்கு பி.கே. சந்திரன், தங்கப்பாண்டி மற்றும் பலருங்க சார். ஆமாம் இருக்காங்க. பிஜேபியில் இருக்காங்க. இதில் நம்ம ஏடிஎம்கேல இருக்காங்க சார். கட்சியை எங்கள் தனிப்பட்ட கட்சியே எங்களுக்கு கிடையாதுங்க சார். விவசாயம் பார்த்துக்கோங்க. நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க சார். பக்கத்து நிலத்துக்கு நாங்கள் தண்ணி கொடுக்குறோம். இந்த கிரசர் ஆலையும் குவாரி ஆலையும் எந்த பாதிப்பும் இல்லைங்க சார். மக்களுக்கு ஒரு சென்ட் இடம் கூட கிடையாது. கேட்டுக்கங்க. இந்த மக்கள் இந்த இருக்காங்க கேட்டுக்கங்க. 4 பேர் அந்த மனு கொடுக்குறவங்களுக்கு ஒரு சென்ட் இடம் கூட கிடையாது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாசமா இருக்குங்க சார். நான் வீட்டில் இருக்கேன் சார். வாழ்வாதாரம் முழுக்க பாதிக்கப்படுதுங்க சார். எங்களுக்கு